அவன் தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் அங்கு சில குரங்குகள் வந்து விளையாடும். பல வருடங்கள் அங்கேயே இருந்தான். தோட்டக்காரனும் குரங்கும் நண்பர்களாயிருந்தன. தோட்டக்காரன் செய்யும் காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அப்படியே செய்து வந்தன. ஒருமுறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது. குரங்குகளை அழைத்து விஷயத்தை கூறினான். குரங்குகளுக்கு சந்தோஷம். ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை. எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று தெரியவில்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வேர் பெரியதாக இருந்தால் நிறைய தண்ணீர் ஊற்றுங்க, சிறிய வேராக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க என்று யோசனை சொன்னான் தோட்டக்காரன். வெளியே போய் திரும்பி வந்து தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சி. அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன. என்னாச்சு என்றான் தோட்டக்காரன். வேர் பெருசா இருந்தா சின்னதா இருக்கான்னு பார்க்கிறதுக்காக செடியெல்லாம் பிடுங்கினோம் என்றன குரங்குகள். நீதி, புத்தி இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது புத்தி இல்லாத செயல். பஞ்சதந்திர கதைகள். உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும். உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும். முன்னொரு காலத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான். அவன் தினந்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டையை ஏற்றி ஊருக்கு போய் வியாபாரம் செய்து வருவான். போகும் வழியில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றை கடந்துதான் ஊருக்கு போக வேண்டும். ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல் கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு திரும்பி சென்றான். வழியில் உள்ள ஆற்றை கடந்த போது எதிர்பாராமல் கழுதை தவறி விழுந்தால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டை நனைந்து விட்டது. ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான். வழியில் அந்த ஆற்றை கடந்த போது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது. எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டை நனைந்து விட்டது. கழுதையை வியாபாரி மெல்ல தூக்கி விட்டான். ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்தது அல்லவா? அது ஒரு சில நிமிடங்களில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது. எனவே கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு போல எடையில்லாதபடி ஆகிவிட்டது. ஆஹா, என்ன ஆச்சரியம்! இப்போது கழுதை முதுகில் சுமையே தெரியவில்லை. கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம். வியாபாரிக்கு பெரிய நஷ்டம். உப்பு வியாபாரியும் உப்பு வியாபாரம் செய்ய வழியில்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். மறுநாளும் வழக்கம் போல் வியாபாரி உப்பு வியாபாரத்திற்கு கிளம்பினான். கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டையை கழுதைக்கு கனமாக இருந்தது. கழுதை மெல்ல மெல்ல நடந்து ஆற்றுப்பாலம் அருகே வந்தது. திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது. எனவே மெல்ல தடுமாறும் போல செய்து சட்டென்று ஆற்றுக்குள் விழுந்தது. அடுத்த நிமிடம் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை நீரில் கரைந்து விட்டது. இன்னும் கழுதைக்கு முதுகில் சுமை இல்லாது போய்விட்டது. கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இப்படியே செய்து வந்தது. இதனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான். ஒரு நாள் வியாபாரி வழக்கம் போல் கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு திரும்பி சென்றான். செல்லும் வழியில் கழுதை கொண்டு வருகின்ற உப்பு எப்படி காணாமல் போகின்றது என்பதை யோசித்து கொண்டே கழுதையின் நடவடிக்கைகளை கவனித்து கொண்டிருந்தான். கழுதை வேண்டுமென்றே ஆற்றிற்குள் விழுந்தது. அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது. எனவே அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். அன்று கழுதை முதுகில் வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏற்றவில்லை வியாபாரி. மாறாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினான். கழுதை வழக்கம் போல் ஆற்று பாலத்தின் அருகே வந்தது. எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல் தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது. மூட்டையில் இருந்த பஞ்சு நீரில் நனைந்தது. அட கஷ்டமே!
கழுதையின் முதுகில் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது. கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்தது. தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்துவிட்டதை எண்ணி வெட்கப்பட்டது. இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது. நீதி. நாமும் நம்மை நம்பாதவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி செய்தால் ஒரு நாள் நம் செயல் அவர்களுக்கு தெரிய வரும். அன்று அவமானம் அடையும் நிலை வரும். அதற்காக தண்டனையும் நமக்கு கிடைக்கும். சொர்க்கமும் நரகமும். நீதி கதைகள். ஒரு ஊரில் ஒரு கருமி வாழ்ந்து வந்தான். அவன் மிகப்பெரிய பணக்காரன். ஆனால் யாருக்கும் உதவ மாட்டான். அவனுக்கு சொர்க்கத்தை நகரத்தையும் காண ஆசை வந்தது. ஒரு நாள் அவனது கனவில் ஒரு பெரியவர் தோன்றினார். அவர் சொர்க்கத்திற்கு கூட்டி செல்வதாக கூறினார். அவனும் அவருடன் சென்றான். முதலில் அவனை நகரத்திற்கு கூட்டி சென்றார். அங்கு உணவு நேரத்தில் பெரிய அண்டாக்களில் சாதம், குழம்பு மற்றும் சுவைமிக்க பதார்த்தங்களுடன் இருந்தன. அவரவர்களுக்கு தட்டுகள் கொடுக்கப்பட்டு சுவைமிக்க உணவு பரிமாறப்பட்டது. எல்லோருக்கும் நாவின் எச்சில் ஊறியது. ஆனால் அந்தோ பரிதாபம், அனைவராலும் கையை நீட்டி உணவுப் பொருளை எடுக்க முடிந்ததே தவிர கையை மடக்கி வாய்க்குள் உணவை கொண்டு செல்ல முடியவில்லை. கோஸ்ட் வரும். எனவே அறுசுவை உணவு எதிரே இருந்தும் அவர்களால் உண்ண முடியவில்லை. அவர்களுக்கு பசியோடு ஆத்திரமும் சேர்ந்து கொண்டது. அனைத்து அண்டாக்களையும் கீழே தள்ளிவிட்டு அவற்றிலுள்ள உணவை வீணாக்கினார்கள். பின்னர் தாங்க முடியாத பசியால் உட்கார்ந்து அழுந்தனர். இப்படி அழுது கொண்டே இருந்தனர். பின்னர் அந்த பெரியவர் அந்த கருமியை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றார். அங்கும் அதே போல அண்டாக்கள் நிறைய அருமையான சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது. அங்கு இருந்தவர்களும் கையை நீட்ட முடியாமல், ஆனால் தங்கள் வாய்க்கருகே கொண்டு செல்ல கையை மடக்க முடியாமல் இருந்தனர். அவர்களில் ஒருவர் தனது நீட்டிய கைகளால் இனிப்பு வகைகளை எடுத்து எதிரே இருந்தவர் வாயருகில் நீட்டினார். மடக்கத்தானே முடியாது, கையை நீட்டி எதிரே இருப்பவரின் வாயில் ஊட்ட முடியும் அல்லவா? இப்படியே அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழ்ந்தனர். அனைவரின் வயிறும் நிரம்பியது. கருமி கனவிலிருந்து மீண்டான். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதே சொர்க்கம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தான் மட்டும் சுகமாய் வாழ நினைப்பது நகரம் என்பதை உணர்ந்தான். அன்றிலிருந்து அவன் அனைவருக்கும் உதவிகள் பல புரிந்து நல்வாழ்வு வாழ்ந்து வந்தான். ஆமையும் அழகிய பெண்ணும். ஒரு காலத்தில் நைசீரிய தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் ஆளுமையுடன் ஆண்டு வந்தான். குடிமக்கள் மட்டுமல்ல, விலங்குகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அவனுக்கு எக்பன்யான் என்ற மகன் இருந்தான். அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தும் யாரையும் விரும்பாமலும் நேசிக்காமலும் இருந்தான். அதனால் மன்னன் மகனின் கண்ணில் படும் அழகான பெண்களை எல்லாம் அவனுக்கு மனைவியாக்கி வைத்தான். பெண்ணின் தாயோ தந்தையோ சம்மதிக்கவில்லை என்றால் அவர்களை கொன்றுவிடும் துர்க்குணம் கொண்டிருந்தான். அந்நாட்டில் மிகவும் புத்திசாலியான ஆமை ஒன்று இருந்தது. அந்த ஆமையின் மனைவி மகளும் மிக அழகானவர்கள். மகள் இளவரசன் கண்ணில் பட்டுவிடாமல் இருக்க ஆமை அவளை புதர்களில் ஒழித்து இருக்க வைத்தது. ஒரு நாள் அந்த ஆமை உணவுக்காக தனது வயலில் வேலை செய்வதற்காக தன் மனைவியுடன் சென்றிருந்தது. அந்த நேரத்தில் பறவைகளை வேட்டையாடி கொண்டிருந்த இளவரசன் ஒரு பறவையை நோக்கி அம்பை தொடுத்தான். அந்த பறவை பொத்தென்று புதர் அருகில் விழுந்தது. ஆமையின் மகள் அதை பார்த்து கலக்கம் அடைந்தாள். பறவையோ
அவளின் அதீத அழகை ரசித்தபடி இருந்தது. அதை அவள் எடுத்து அன்புடன் தடவி கொண்டிருந்தான். அப்போது பறவையை தேடி புதரின் அருகில் வந்த படைவீரன் ஒருவன் அழகின் உருவமாக இந்த ஆமை பெண்ணை பார்த்து வியந்து போனான். அவன் ஓடிப்போய் இளவரசரிடம் அழகான பெண் ஒருத்தி புதருக்குள் ஒளிந்திருக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டான். அதை கேட்ட இளவரசன் விரைந்து வந்து புதர் அருகில் சென்றான். அந்த அழகிய ஆமை பெண்ணை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தன. அவன் வாழ்நாளில் அத்தகைய அழகிய பெண்ணை பார்த்ததே இல்லை. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த கணமே அந்த பெண்ணை